ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு புதிய நாளை தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்க்கையில் நம்ம கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்தலாமே. விசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1-10 வரையிலும் உள்ள வசனங்களிலிருந்து வாசித்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கப் போகிறோம். அவர் கென்னசரத் கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அங்கே கடற்கரையில் நின்ற 2 படவுகளே கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை அலைசி கொண்டிருந்தார்கள். படவுகளில் ஒன்று அது சீமோனோடதாயிருந்தது. அதில் இயேசு ஏறினார். சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, அதன் பிறகு இயேசு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆக்கப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்று வேதத்தில் தியானிக்கிறோம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீ என்னை விட்டு போக வேண்டும் என்றார். இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வெறுமையில் இருந்த சீமோனே ஆண்டவர் நிரப்பினார். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் கூட வாழ்க்கையில் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா? கடன் பிரச்சனை, வியாதியின் கட்டுகளினால் பாதிக்கப்பட்ட வேதனைப்பட்ட அவஸ்தையிலுடைய நீங்கள் இருக்கிறீர்களா? ஒன்றுமில்லாமல் வெறுமையான அவஸ்தையில் இருக்கிறீர்களா? இயேசுவினிடத்தில் அர்ப்பணிங்க, அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் வெறுமையாய் நிற்கிறேனே, என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி கேட்கலாமா? புத்தன் புதிய அபிஷேகத்தோட வல்லமையோட ஆண்டவர் உங்களை நிரப்புவார். உங்கள் கஷ்டத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து விடுதலை செய்வார். வியாதியின் கட்டுகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார். உங்களை நிரப்பி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை, மிகுதியான ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் நிறைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் நினைக்கிறதுபடியே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் வருவார், உங்களோடு கூட பேசுவார். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு, தீர்வு ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. சமாதானத்தோட இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.